உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கடந்த 2-3 மாதங்களாக மாபெரும் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு இன்றைக்கு நமது 59 வேட்பாளர்களுக்கும் ஒரே சின்னம், அதுவும் பரிசு பெட்டகம் இன்றைக்கு சின்னமாக கிடைத்திருக்கிறது. அதை முதலாக உங்களுக்கு அரக்கோணம் தொகுதியில அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பார்த்திபனுக்கு அந்த வெற்றி சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். பெரிய கட்சிகள் 25 கட்சி காங்கிரஸ் கூட்டணி என்கிறார்கள். 20 தொகுதியில் தான் போட்டியிடுகிறார்கள். அதைவிட பெரிய கட்சி நாங்கள் ஆளுங்கட்சி என்று அண்ணன் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஊர் ஊராக சென்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 20 தொகுதியில் தான் இருக்கிறார்கள். நம்மை சுயேட்சை என்கிறார்கள். ஆனால் ஒரே சின்னத்திலே இந்த புதிய சின்னமாக பரிசு பெற்று தமிழ்நாட்டிலே உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரியில உள்ள பாராளுமன்ற தொகுதி, அதுபோல 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது பரிசு பெட்டி சின்னத்திலே அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் போட்டியிடுகிறார்கள். இது உச்ச நீதிமன்றம் நமக்கு கொடுத்த பரிசு. இது மக்கள் மன்றத்திலே நீங்கள் எங்களுக்கு பரிசளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த சின்னத்திலே 59 பேரும் போட்டியிடுகிறார்கள். அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களது பொறுப்பு என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். கூட்டணிகளை நம்பி பலனில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் கடந்த 2014 தனித்து நின்று குஜராத்தின் மோடியா அல்லது தமிழ்நாட்டின் இந்த லேடியா என்று கேட்ட அம்மாவிற்கு வெற்றி தந்தீர்கள். ஆனால் அம்மாவால் ஆட்சி அமைத்திருக்கின்றவர்கள், அம்மாவின் ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மோடி எங்கள் டாடி என்கின்றார். அந்த டாடியை அவரோடு சமரசம் செய்திருந்தால் இன்றைக்கு நாம் தான் இங்கே பதவியில் இருந்திருப்போம். நமது பார்த்திபன் அமைச்சராக இருந்திருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் நலன் தான் எங்களுக்கு பெரிது. ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சந்தர்ப்பவாதத்திற்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல மாட்டோம். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரும், அவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்கின்ற கொள்கை உடையதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலே, அம்மா அவர்கள் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம், வீடு நடை போடுகின்ற இந்த இயக்கம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய பார்த்திபன் அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தேவையான திட்டங்களை நாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்களை, தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை, விவசாயத்திற்கான திட்டங்களை நாம் சொல்லி இருக்கிறோம். அவை அனைத்தையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாய்ப்பளிக்கின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய பார்த்திபன் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.